திமுக ஒரு தீய சக்தி. விஜயன் சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எலெக்ஷன் நெருங்க உங்களுக்கு தெரியும், இப்போ டிசம்பர் முடிய போது 2026 வரப்போது இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. போக போக ஒவ்வொரு நாள் போக போக பார்த்திங்கன்னா திமுகவுக்கு பயம் ஏறிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். முக்கியமாக அவங்க டார்கெட் பண்ணுற 2 இடம், ஒன்று கொளத்தூர், இன்னொன்று சேப்பாக்கம். ஒன்று முதலமைச்சர் தொகுதி, இன்னொன்று அவரோட பையன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி. இந்த 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க யாருமே பயப்படல, தமிழக வெற்றி கேட்கத்த ரொம்ப பயப்படுறாங்க. இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் ரொம்ப ஒரு அவேர்னஸ்ன்னு கூட சொல்லலாம், மக்களுக்கு தெரியப்படுத்தணும் கூட சொல்லலாம். பெருசாக நியூஸில் எங்கேயும் கவரேஜ் ஆகலை, ஒரு 2-3 செய்திகளில் தான் பார்த்தேனே தவிர பெருசாக வேறு எந்த சேனலும் அதை ஃபோக்கஸ் பண்ணலை. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நடந்துட்டுருக்கு. 2025-26 இந்த டைம்லேயும் இந்த மாதிரி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை தாக்குற விஷயங்கள் என்னன்றதை இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன். ஸோ இதனால் எந்த பாதிப்புகளும் எந்த பிரச்சனைகளும் வந்தாலும் தமிழக வெற்றி கழகம் நம்ம கூட உறுதுணையாக இருக்காங்கன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் ஓப்பனாக இது பப்ளிக் முன்னாடி இது எடுத்து சொல்லணும் தான் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். லாஸ்ட் ஒரு மாதமாகவே நம்ம சேனலில் ரோட் சைடு அம்பானிஸ் சேனலில் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சேப்பாக்கம் தொகுதியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி, இப்போ நம்ம அவரை துணை முதலமைச்சர்னு சொல்லலாம். மேபி 2026 அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக கூட நிப்பாட்டலாம். அதுக்கான எல்லா வேலைகளும் திமுக சைட்லேருந்து பார்க்குறாங்க. அவங்களோட அமைச்சர்கள் எல்லாருமே மேடைக்கு மேடை பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை அடுத்த முதலமைச்சர் என்ற ரேஞ்சில் தான் போட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவரை புகழ்ந்து பேசுகிறதா இருக்கட்டும், அவருக்கு வரவேற்பாக இருக்கட்டும், எல்லாமே பேனர்லலாம் அந்த மாதிரி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ சேப்பாக்கம் தொகுதி பார்த்தீங்கன்னா உதயநிதி அவரோட இடம் தான். அவர் தாங்க பண்ணிகிட்ருக்காரு, அவர் ஜெயிச்சிருக்காருன்னு, அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லலாம். அவரோட கிமிக்ஸ் எல்லாம் அங்கே தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல வேறு எந்த கட்சியுமே அவங்க பயப்படல. அவங்க பயப்படுற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு டெய்லி நைட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை. அவர் இப்போ ஒரு அட்வொகேட்டாக இருக்கார். நம்ம மாவட்ட செயலாளர் நண்பர் திலீப், நம்மளோட நெருங்கிய நண்பர், அவர் இப்போ அட்வொகேட்டாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அங்கே க்ரௌட் அதிகம். க்ரௌடு மீன்ஸ் நம்ம தோழர்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போக முடியுது. இருந்தாலும் டே பை டே என்னோட லாஸ்ட்டு ஒரு மாதத்தோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியை பற்றி போட்டிருப்பேன். காரணம் அவங்களுக்கு கொடுத்த பிரச்சனைகள் அந்த மாதிரி. சாப்பாடு போடணுன்னா பர்மிஷன், ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னா பர்மிஷன், எல்லாத்துக்குமே பர்மிஷன். ஆனால் திமுக என்ன பண்ணாலும் பர்மிஷனே தேவை கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்ஆர் இஷ்யூஸ் எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே நடந்த முறைகேடுகள், அதில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆருக்கு யார் ரிஜெக்ட் ஆயிருக்கோ, என்னென்ன ரீசனால் ஆயிருக்கு, அவங்களுக்கு யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆன எல்லா வீட்டுக்கும் போய் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்ன ரீசன் கேட்க சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது ரீசன் சரியில்லை, இல்லை தப்பாக நடந்திருக்குன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கும் அது எப்படி சரி பண்ணி கொடுக்கணும்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக சேப்பாக்கம் தொகுதியில் இந்த மாதிரி டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது இந்த உறுப்பினர் சேர்க்கை, இந்த மாதிரி எஸ்ஆர் ஃபார்மை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு புது ஃபார்ம் எதனா வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு, அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு இதுக்கு தனி டீம் திலீப் அவர்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேப்பாக்கம் தொகுதியில் ஒரு ஏரியாக்குள்ள ஒரு சண்டு, எனக்கு தெரிஞ்சு 63வது வார்டுன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே டேபிள் போட போகும்போது திமுக நிர்வாகிகள்லாம் வராங்க. வந்துட்டு நீங்கள் டேபிள் போடக்கூடாது, நேற்று முளைச்ச காளான் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உடனே நீங்கள் எங்கள் சந்துக்குள்ளே டேபிள் போடுவீங்களா சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த லோக்கலில் இருக்க திமுக ஆளுங்க. ஸோ உடனே நம்ம கூட இருக்கிற தோழர்கள்லாம் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் ஓரமாக போட்டு போகிறோம், ஸோ நாங்கள் எங்கள் சைடு வரவங்கிட்ட நாங்கள் பேசிட்டு போகிறோம். இதில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஈகோ என்னன்னு தெரியுமா, நம்ம டேபிள் போட்ட உடனே அவங்க டேபிளுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. வர யங்ஸ்டர்ஸு எல்லாருமே மெச்சூர்டான பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கொடியை பார்க்குறாங்க, ஓ விஜய் அவர்கள் கட்சியா அங்கே போகலான்னு சொல்லி கூட்டம் ஃபுல்லாக நம்ம சைடு கியூ நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னா 2-3 நாளாக அவங்க கவனிச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. அதுவும் முக்கியமாக உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி, என்னடா நம்ம துணை முதலமைச்சரோட தொகுதி இந்த மாதிரி இருந்தால் ரிப்போர்ட் அங்கே போயிடுச்சுன்னா நமக்கு கெட்ட பேருன்றனால சண்டைக்கு வராங்க. லிட்டரலாக பார்த்தா ரவுடிசம் அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு, அதை தான் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னு தெரியுமா, நம்ம கூட தோழர்கள் இவ்வளோ க்ரௌடு இருக்காங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் வியந்து பார்த்த விஷயம் என்னன்னா, அவங்க அங்கே பேசுகிறாங்க, அங்கேருந்து சண்டை வலிக்கிறாங்க. நம்மக்கிட்ட சண்டை வலிக்கும் போது காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், காவல்துறை வந்து அதை தடுக்க பார்க்குறாங்க. அப்போ நம்ம சைடில் இருந்து பேசுனது யார் தெரியுமா, மகளிர் அணி.
ஸோ பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம எப்போவுமே சொல்கிறதான், நம்ம கட்சியில் எப்போவுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்ட்டு. என் கண்ணால் அந்த விஷயத்தை நான் பார்த்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அங்கேருந்து திமுக நிர்வாகிங்க கத்துறாங்க, தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. இந்த சைட்லேருந்து நம்ம மகளிர் டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க. நாங்கள் உள்ளே தான் சேர் போடுவோம், நாங்கள் இங்கே தான் பண்ணுவோம், உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. உடனே நம்ம தோழர்களை கூட நின்று அவங்க எல்லாருமே நிஜமாக சொல்லப்போனால் அந்த திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் ஓட விட்டாங்க சொல்லலாம். காவல்துறை அங்கே நிற்கிறாங்க, அவங்க வியந்து பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ பசங்க வர்றாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திலீப் அவர்கள் கூட அவ்வளோ பேர் வலுவாக நிற்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னதான் துணை முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் அந்த இடத்துல தமிழக வெற்றி கழக மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது ரொம்ப பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு வீடியோ பயங்கர வைரலாக ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு. அதாவது அங்கே இருக்கிற பிரபாகரன் வட்ட செயலாளர் இதே தொகுதியில் தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சாதாரண ஒரு பப்ளிக், அவர் பார்த்தீங்கன்னா வண்டி இடிக்க கூட இல்லையா, லைட்டாக ஒரு இன்ச் பை இன்ச்சு தான் நின்று இருக்கு. உடனே அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து திமுக நிர்வாகி நீ எப்படா என் கார் அடிக்கலாம்னு சொல்லி அசிங்கமாக பேசி அவன் அந்த பையனை அடிச்சிட்டு இருக்காரு, ஒரு நார்மல் பப்ளிக். இமீடியட்டாக அந்த பிரபாகரன்ற ஒரு அந்த லோக்கல் வட்ட செயலாளர் என்னப்பா விஷயம்னு கேட்குறாரு. இந்த மாதிரி வண்டிலாம் இடிக்கலண்ணே, லைட்டாக தான் படக்கூட இல்லை, லைட்டாக தான் நிற்கிது. உடனே அவர் வந்து அசிங்கமாக பேசுகிறாருன்னா அவர் அப்படி தாண்டா பேசுவேன் நான் அப்படின்றாரு. ஸோ அந்த திமுக அவங்க பேட்ச் அவங்க நெஞ்சில் குத்திருக்காங்க போல இருக்கு. கௌரவத்தில் வந்து அவர் பேசுகிறார், அப்படி தானே பேசுவேன், இனிமேல் பேசுனா நானே உன்னை அடிப்பேன் அப்படின்றாரு. ஸோ பொதுமக்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்குற இந்த மனிதர்கள் இப்போ வந்து நான் உன்னை அடிப்பேன் உன்னை மெதிப்பேன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள், அந்த 2-3 கிளிப்பிங்ஸ் ஷேர் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு உங்களோட மனசில் என்ன இருக்குன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் போர்லேருந்து வரேன். வண்டி வராத்துல இல்லை, லைட்டாக எச்சில் நிற்குது. இவர் முன்னாடி எச்சிலெல்லாம் நிற்கல, சரி இன்னும் வராத்துல வண்டி வராசவே இல்லை. டேய் தெபடியா பையா பாடு வண்டியை நவுத்துறா, பொட்டை பூதி எதுவுமே பேசல. எடுத்தோடனே பேசவே சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எடுத்தோடனே அந்த வார்த்தை பேசுறாங்க. எவ்வளவு கோவம் வரும். நிக்கிற வண்டியில இடிச்சா யாரு ரொம்ப வராங்க. இடிச்சனா பாருங்க, இடிச்சனா பாருங்க, இடிச்சனா கூட நீ கேட்டுக்கலாம், இடிச்சனா கூட கேட்டுக்கலாம். சரி இப்ப என்ன சொல்றது? அவ்வளவு அடி அடிச்சார் நானு. சரி இப்ப ரெடி எவ்வளவு அடி அடிச்சார், எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது. சரி இப்ப என்ன பண்ண போற? 100 கால் பண்ணிருக்கேன் வராங்க. அவ்வளவு அடி அடிச்சிட்டார் நானு. ரோட்ல எதுக்கு அடிக்கிறாங்க, ரோட்ல எத்தனை பேர் அடிக்கிறாங்க. சும்மா சொல்லினே பெரிய மயிர்மை பேசிருக்கிறேன், சொல்றது என்னவா அதை பாடுற அண்ணம்மா பெரிய மயிர்மை பண்ற. நீ காசு குடுறா ரெடி பண்றதுக்கு போட அப்படியே நிக்கட்டும்டா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன் பண்ண, இன்ஸ்பெக்டர் போன் பண்ண, உனக்கு உட்கார வைக்கும் போது வண்டி வரங்கட்டு வண்டி எடுப்பா, வண்டி சந்திர விட அவனை வண்டி சாவி அங்க. எங்க இருந்து வந்து நானே அச்சு போட்டேன், அப்படிதானே பேசுறேன். அதான் நானும் அப்படிதானே பேசுவேன். நீ நான் மயிரடா லவடே கபால் திருப்பி அடிப்பேன் நான். எங்க வார்த்தை பெரிய மயிர்மை பேசுனுக்கிறேன். வண்டி இடிச்சிட்டு இல்லாம பருப்பு வண்டி இடிக்கவே இல்லை. இதெல்லாம் இடிச்ச நீ அதிகமா பேசுன பிறகு வண்டி கார்ல நான் தான் பேசுறேன்ல. ஏய் ஜாபர் வண்டி எடு. நான் ஒரு நிமிஷம் மாட்டிட்டு நான் தூக்கி எடுப்போம். கூட வாண வாண கையில இல்ல பம்பர் பிடிக்குடா, வண்டி தூக்கி விடு. பம்பர் பிடிக்குடா, பாடி நோ அடிலாம் படல, நான் எதுமே பண்ணல. ஏய் இருடா, அது மயிர் மயிர் பேசினேன். பார்த்தீங்களா, இதுதான் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் இதுதான். இந்த மாதிரி ஒரு ஜென்மங்களை நம்ம ஆட்சி அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்களே, இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் பல இடத்துல நடக்குது. அதாவது துணை முதலமைச்சர் தொகுதி நம்ம கையை விடக்கூடாது, நம்ம கைக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக ரவுடிசம் எவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அதே தொகுதியில் டெய்லி காலைல 7:30 8:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகம்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் அங்கே இருக்கிற கஷ்டப்படுற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் சார்பாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டுருக்கோம். டெய்லி அம்மா உணவகம் எப்படி இயங்கிட்டு இருக்கோ அங்கே கூட காசு கொடுத்தா தான் உங்கள் சாப்பாடு. விலையில்லா விருந்தகத்தில் டெய்லி ஃப்ரீயாக அந்த தொகுதியில் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ட்ரிகர் ஆகி கோவப்பட்டு இந்த மாதிரி ரவுடிசத்தில் இறங்கியிருக்காங்க. நாளைக்கு
கிடையாது. கொஞ்சம் வெளில காயில சொல்லிட்டு அவரு மயில போட முடியாதீங்க. சேரை போட்டு கொச்சி கட்சி காடி போட்டா பெரிய பருப்பா அவரு. ஏய் நான் பருப்பு தாண்டா, தனியா காட்டுறாங்க, டேய் பள்ளிங்களா கொண்டு நேற்று பேசுறீங்க உங்களை வாய வச்சு போன பொறுமைக்கு இப்ப இருப்பாங்க எல்லாரும். நைட்டு 10 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கட்சி கொடி போட்டாரா பருப்பு. வாடகைங்க இன்னொன்று கூட சொல்கிறேன், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு தம்பி இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் சிலம்பம் போட்டி நடக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கிற ஒரு தம்பி, ஒரு சின்ன பையன், அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற திமுக ஆஃபீஸ், அங்கே இருக்கிற எல்லாருமே போய் சந்திச்சிருக்காரு போகிறதுக்கு, ஸ்பான்சர் கேட்கறதுக்கு. தாய்லாந்து வரைக்கும் போன ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு தம்பி அவங்க அம்மாவை கூப்பிட்டு தெரு தெருவாக போகிறாரு. அவங்களால முடிஞ்ச எல்லா அரசியல்வாதியும் அவங்க போய் பார்த்தாங்க. யாருமே ஒன்றுமே சொல்லலை, ஒரு வார்த்தை கூட சொல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் தம்பி, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் தம்பின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க. அதே பையன் தமிழக வெற்றி கழகத்தோட ஆஃபீஸ், இதே திலீப் அவர்களோட ஆஃபீஸுக்கு போய் தட்டியிருக்காரு. இந்த மாதிரி நான் தாய்லாந்து போகிறேன், இந்த மாதிரி நான் சிலம்பத்தில் செலக்ட் ஆகிருக்கேன் போகிறேன்னு சொன்ன உடனே இமீடியட்டாக அங்கே இருக்கிற திருவல்லிக்கேணி தொகுதியை சேர்ந்த தோழர்கிட்ட இந்த விஷயத்தை பாஸ் பண்ணி, அந்த தொகுதியை சேர்ந்த தம்பி தான் அவன், அந்த இடத்துல இருக்கிற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து காசை திரட்டி 15,000 ரூபா அவன் போகிறதுக்கான செலவுகள் கொடுத்துருக்காங்க. இது எந்த கட்சி பண்ணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. அவன் சிலம்பம் போட்டி எதுக்காக போகிறான்? அவனுக்காக போல, நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்க போகிறான். அந்த இடத்துல போய் அவன் ஜெயிச்சு வந்து யாருக்கு பெருமை? தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அந்த திமுக ஆஃபீஸை அவன் போகும்போது கதவை மூடிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த திருவல்லிக்கேணியில் இருக்க தோழர்கள் எல்லாருமே திலீப் அவர்கள் செயலாளர் சேர்ந்து அவங்க வீட்டுக்கே போய் அவன் இதுக்கு முன்னாடி வாங்கின அவார்டு, நிறைய மெடல்லாம் வீட்டில் வச்சுருந்தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள்கிட்ட காமிச்சு அந்த காசும் நம்ம நிர்வாகிகள் அவனுக்கு கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நீ போய் ஜெயிச்சுட்டு வா, கண்டிப்பாக உனக்கு இன்னும் என்னென்ன தேவையோ அந்த உதவிகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதியும் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. இது யார் பண்ணணும்? நம்ம மக்களுக்கு யார் பண்ணணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணணும். இங்கே தமிழக வெற்றி கழகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற தோழர்களை நீ பெஞ்சு போடக்கூடாது, டேபிள் போடக்கூடாது, உறுப்பினர் சேர்க்கை பண்ணக்கூடாது, எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறது. நிறைய வயசானவங்களாம் வந்து அந்த ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண தெரில. அவங்க வந்து எங்கள் கூட இருக்கிற தம்பிங்க கிட்ட தான் கேட்குறாங்க, தம்பி இதை ஃபில்அப் பண்ணி கொடுன்னா எங்கள் ஆளுங்க அங்கே உட்காந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நடக்குது. இவனுங்க இங்கே உட்காந்துக்கின்னு இவனுங்களை காலி பண்ணணும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்னும் 3 மாதம் தாங்கண்ணா. இன்னும் 3 மாதத்தில் உங்கள் தலைவிதி எல்லாமே மாறப்போது. அப்போ தெரியும் உங்கள் அராஜகம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்ட்டு. அவங்க நினச்சாங்க நம்ம 75 வருஷமாக இருக்கோம், நம்ம மிரட்டினா இவங்க ஓடிடுவாங்கன்ட்டு. நீ ஏயின்னா இந்த சைடு ஒரு 10 பேர் உனக்கு திரும்ப ஏயின்னுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வாக்குவாதம் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த சைடு பவர் இருக்குன்ட்டு. அவர் சொல்கிற நான் தனியால் கிடையாதுடா, என் கூட இத்தனை பேர் இருக்காங்கடான்னு சொல்லி நாங்கள் கௌரவமாக சொல்லுவோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் உங்கள் மிரட்டல்கள், உருட்டல்கள், மிரட்டல்கள்லாம் மூடி உங்களோட வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டை கேட்டு ஜெயிக்கிற வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி லோக்கல் பொலிட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் எங்ககிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கோவமாக இருந்தது. ஸோ நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கும்போது இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ இமீடியட்டாக இது வந்த உடனே உங்ககிட்ட மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். இது துணை முதலமைச்சர் தொகுதியாக இருக்கட்டும், யார் தொகுதியாக வேணா இருக்கட்டும்ங்க, நியாயம் பக்கம் தான் தமிழக வெற்றி கழகம் எப்போவுமே இருக்கும். இன்னும் வருங்காலத்தில் மக்கள் பக்கம் எப்போவுமே நம்ம இருப்போம் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க. வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அங்கேயும் நிறைய வீடியோஸு நிறைய விஷுவல்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக்கர் பபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.